விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கொழும்பு மாநகர சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட வெள்ளவத்தை பொதுச்சந்தை கட்டிட தொகுதி இன்று முற்பகல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இதனையடுத்து ஜனாதிபதி சந்தை கட்டிட தொகுதியை பார்வையிட்டார். முன்னாள் கொழும்பு மாநகர சபை முதல்வர் பிரசன்ன குணவர்தன, கொழும்பு மாநகர சபையின் விசேட ஆணையாளர் ஒமார் காமில் ஆகியோரின் முயற்சியில் நிர்மாணிக்கப்பட்ட பொதுச்சந்தை கட்டிட தொகுதி 5 மாடி கட்டிடங்களை கொண்டதாகும். 95 வாகனங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய திரைப்பட வசதியும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. 240 மில்லியன் ரூபாய் செலவில் இக்கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 43 கடை தொகுதிகளை கொண்ட இக்கட்டிடத்தில் 53 பழ மற்றும் மரக்கறி கடை தொகுதியும் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 22 மீன் விற்பனை கூடங்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல்மாடியிலும் கடை தொகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வெள்ளவத்தை பொது சந்தையில் ஐக்கிய வர்த்தக சங்கத்தினால் ஜனாதிபதிக்கு நினைவு பரிசொன்றும் வழங்கப்பட்டது. இக்கட்டிட திறப்பு விழாவில் மேல் மாகாண ஆளுநர் அலவி மௌரானா, சிரேஷ்ட அமைச்சர் AHM ஃபவுசி, அமைச்சர் சுசில் பிரேம் ஜாயன், மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, கொழும்பு மாநகர சபை முதல்வர் AJM முசம்மில், கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் மிலிந்த மொரகுட, முன்னாள் அமைச்சர் ரோஹித போகுலாகம உட்பட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இங்கு இக்கட்டிட நிர்மாணம் தொடர்பாக வர்த்தகர்கள் கருத்து தெரிவித்தனர். பழைய மார்க்கெட்டு வசதி குறைவு, அது ரோட்டுங்களை விற்கிற நேரமே எங்களுக்கு போக்குவரத்துலாம் தடையாக இருந்தது. இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட் கட்டினோட மிச்சம் வசதியாக இருக்குது. மக்கள் வந்து போகிற வாங்குறதுக்கு வசதிகளும் நல்ல சிறப்பாக இருக்குது. நல்ல பொருட்களும் இருக்குது. நல்ல பல வகைகள் மரக்கறி வகைகள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். மக்களுக்கு எந்த மக்களுமே வந்து வாங்கி போகலாம். ஒரே மார்க்கெட்டுக்கு ஒரே கூரைக்குள்ளே பெற்றக்கூடியது. மற்றது முன்னேறின மார்க்கெட்டில் காப்பாக்கின் மக்களுக்காக இருக்கல. தற்போது வரும் மார்க்கெட்டில் இருக்கும்போது காப்பாக்கினை உருவாக்கி மேல் 2-3 மாடிகள் உருவாக்கப்பட்டு போட்டப்பட்டிருக்குது. சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் எல்லாருக்கும் ஃபாரின்கார் வெளிநாட்டுக்காரர் கூட வந்தால் கூட வாங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டு போட்டிருக்கிறது. பொதுச்சந்தை கட்டிட தொகுதி அமைக்கப்பட்டமையானது தங்களது அன்றாட பொருட்கொள்வனவு நடவடிக்கைகளுக்கு பேருதவியாக அமைந்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு சிட்டியிலே ஒரு பிரமாண்டமான மார்க்கெட்டாக திகழ்கிறது. மக்களுக்கு எதுவித இடையூறுமின்றி சாமான்கள் எடுக்கக்கூடிய இருக்கிறது என்பதை இப்போ மிச்ச மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனாதிபதி வந்து திறந்திருக்கிறாரு. எல்லா வசதிகளும் நிறைஞ்சு வெள்ளவத்த மக்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்குது. மக்கள் வங்கியின் பொன்விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட நினைவு நூல் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. மக்கள் வங்கிக்கு 50 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு அவ்வங்கியின் ஓய்வூதியக்காரர்களின் சங்கம் இந்த நினைவு நூலை தயாரித்துள்ளது. அரை நூற்றாண்டின் பதிவுகள் எனும் இந்த நூல் ஜனாதிபதியிடம் அடரி மாளிகையில் வைத்து கையளிக்கப்பட்டது. மக்கள் வங்கியின் ஆரம்பம் முதல் இன்று வரை எதிர்நோக்கிய சவால்கள் மற்றும் அதன் செயற்பாடுகள் என்பன இந்த நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மக்கள் வங்கியின் தலைவர் W கருணாஜீவ, அவ்வங்கியின் ஓய்வூதியக்காரர்களின் சங்க தலைவர் ரவி மொல்லியகொட ஆகியோரும் இந்நிகழ்வின் போது பிரசன்னமாக இருந்தனர். சுற்றுலாத்துறை முன்னேற்றம் அடையும் போது அதன் பயன்கள் கிராமிய பொருளாதாரத்தை சென்றடைய வேண்டும் என அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவே சஞ்சாரக வியாபார இலங்கையின் சுற்றுலாத்துறை துரிதமாக வளர்ச்சியடைந்து வருகின்றது. இதுவரை காலமும் குறிப்பிட்ட ஒரு துறைக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்த சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி தற்போது பல்வேறு துறைக்கும் விரிவடைந்துள்ளது. இது மக்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். இலங்கை மக்கள் பொருளாதார ரீதியாக நன்மையடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அரசாங்கம் அதிக அளவில் உல்லாச பயணிகளை தெரிவிக்கின்றது, பயணிகளை வரவழைக்கின்றது. இத்துறை பாரிய வர்த்தக துறைகளுக்கு மட்டும் வரையறுக்கப்படாமல் சிறு கைத்தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள மக்களையும் சென்றடைய வேண்டும். அதன் மூலமே எமது நோக்கம் நிறைவடையும். வியாபாரிකයාට දක්වා විහිදිය යුතුයි. එතකොට තමයි අපේ ප්‍රතිඵල ලැබෙන්නේ. சுற்றுலா எழுச்சி 2012 சுற்றுலா உற்பத்தி சந்திப்பு மற்றும் கண்காட்சியை கொழும்பு கான்டினென்டல் ஹோட்டலில் திறந்து வைத்து உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுலா கைத்தொழிலுடன் தொடர்புடைய உற்பத்திகள் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான கைத்தொழிலாளர்களுக்கு சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது இதன் நோக்கமாகும். இலங்கை வெளிநாட்டு கைத்தொழிலாளர்களின் சங்கமும் இலங்கை சுற்றுலா சபையும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இரவு 9 மணி வரை கண்காட்சி பொதுமக்களுக்காக திறந்திருக்கும். சிரேஷ்ட அமைச்சர் அதாவது சினவிரத்ன, பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன, சுற்றுலா சபையின் தலைவர் நாலக்க கொடஹேவா உட்பட பலர் கலந்து கொண்டனர். டெங்கு நுழம்புகளை பரப்புவதற்கு துணை நின்ற 6187 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரத்தை பிரகடனப்படுத்தியிருந்தது. அக்கால பகுதியில் நாட்டின் சகல பிரதேசங்களையும் உள்ளடக்கும் வகையில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. டெங்கு பரவும் இடங்களை அழிக்காமல் நுழம்பு பரவுவதை தடுக்காமல் இருந்த குற்றச்சாட்டின் பேரில் 6182 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. டெங்கு ஒழிப்பு வாரத்தின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் DJR
பண்டுவன் துடுவ அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவிடம் கையளித்தார். தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரத்தில் வீடுகள் மற்றும் வழவுகள் உட்பட 4,65,917 இடங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. இதில் 80,920 இடங்கள் டெங்கு பரவும் இடங்களாக இனங்காணப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. மத்திய வங்கி மீது புலி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி இன்றுடன் 16 ஆண்டுகள் பூர்த்தி அடைகின்றன. 1996 ஜனவரி 31 புலி பயங்கரவாதிகள் மத்திய வங்கி மீது தாக்குதல் நடத்தினர். இலங்கை பொருளாதாரத்தின் இருதயமாக விளங்கிய மத்திய வங்கி மீது பயங்கரவாதிகள் தற்கொலை தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலின் போது மத்திய வங்கி ஊழியர்கள் உட்பட 91 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 1400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 100க்கும் கூடுதலானோர் பார்வையிழந்தனர். வெடிபொருட்கள் அடங்கிய ட்ரக் வண்டி மத்திய வங்கியின் நுழைவாயிலில் பிரவேசித்த போது முச்சக்கர வண்டியில் வருகை தந்த தற்கொலை குண்டுதாரி மத்திய வங்கிக்குள் ஊடுருவி மேற்கொண்ட தாக்குதலில் பல மாடிகளை கொண்ட மத்திய வங்கி கட்டட தொகுதி மாத்திரமன்றி அதனை அண்டிய 8 கட்டடங்களும் சேதமடைந்தன. இந்த பயங்கர தாக்குதலில் காயமடைந்தவர்களில் அமெரிக்கா, ஜப்பான், நெதர்லாந்து நாட்டவர்களும் அடங்கினர். இந்த பயங்கர குண்டு தாக்குதலை நடத்திய பயங்கரவாத தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் 200 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் புலி பயங்கரவாதிகளுக்கு எதிராக சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கச் செய்வதற்கும் இந்த தாக்குதல் காரணமாக அமைந்தது. இந்த தாக்குதல் இடம்பெற்று பல வருடங்களுக்கு பின்னர், அதாவது செப்டம்பர் 11 நியூயார்க் தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இதுபோன்ற ஒரு தாக்குதலே இலங்கை மத்திய வங்கி மீது மேற்கொள்ளப்பட்டதை சர்வதேச சமூகம் உணர்ந்தது. பயங்கரவாத தாக்குதலினால் அழித்தொழிக்கப்பட்ட மத்திய வங்கி கட்டிட தொகுதி தற்போது சகல வசதிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு கேடு விளைவித்த பயங்கரவாதமும் முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட்டு நாட்டில் சமாதானம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளமை நாட்டு மக்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகும். இதே நேரம் மத்திய வங்கி மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த வங்கி ஊழியர்கள் நினைவு கூறப்பட்டனர். தாக்குதலில் 41 மத்திய வங்கி ஊழியர்கள் உயிரிழந்தனர். பயங்கரவாத குண்டு தாக்குதல் இடம்பெற்ற முற்பகல் 10:49 உயிர்நீத்த ஊழியர்கள் மத்திய வங்கி வளவில் வைத்து நினைவு கூறப்பட்டனர். மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. உயிர்நீத்த ஊழியர்களின் நினைவு கூறும் வகையில் நிர்மாணிக்கப்பட்ட நினைவு படிவமும் சிலையும் திரை நீக்கம் செய்யப்பட்டன. வங்கி ஊழியர்களும் உயிர்நீத்த ஊழியர்களின் உறவினர்களும் இதற்கு மலரஞ்சலி செலுத்தினர். மத்திய வங்கியின் ஆளுநர் அங்கு கருத்து தெரிவிக்கையில், பொருளாதாரத்தை சீர்குலைப்பது புலி பயங்கரவாதிகளின் நோக்கமாக இருந்த போதும் இன்று பல்வேறு வெற்றிகளை அடைந்து இலங்கை அதிஉயர் பொருளாதார சிலையை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். மத்திய வங்கியின் மீது அன்று கொடூர தாக்குதல் நடத்தியவர்கள் அதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்தை அழித்தொழிக்கலாம் என எண்ணியிருப்பார்கள். அதன் மூலம் தங்களின் நோக்கங்களை அடையலாம் என அவர்கள் நினைத்திருப்பார்கள். குண்டுகள் மூலம் அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அந்த தாக்குதல் மூலம் நாம் அனைவரும் அபிவிருத்தி நோக்கி செல்ல வேண்டும் என உறுதி பூண்டோம். ஆயிரம் பாடசாலைகளை அமைக்கும் தேசிய வேலை திட்டம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகும். தேசத்திற்கு மகுடம் சுதந்திர தினத்திற்கு இணைவாக அனுராதபுரம் வலிசிங்க அரிச்சந்திர வித்தியாலயத்தில் ஜனாதிபதி தலைமையில் இது ஆரம்பமாகும் என அமைச்சர் பந்துலு குணவர்தன கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார். கொழும்பு, கண்டி, காலி அல்லது மாத்தரை, குருநாகலை போன்ற பிரபல பாடசாலைகளில் உள்ள அனைத்து வசதிகளையும் போன்று ஒவ்வொரு பிரதேச செயலக மட்டத்திலும் குறைந்தது 3 2ஆம் நிலை பாடசாலைகளை ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். கிராமப்புற மாணவர்களுக்கும் தமது கிராமங்களிலேயே சகல வசதிகளுடனும் சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். 3000 பட்டதாரிகளை இம்மாதத்தில் இப்பாடசாலைகளுக்காக நியமிக்க தீர்மானித்துள்ளோம். பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தரம் நீக்கப்பட்ட பாடசாலைகள் மற்றும் தரம் 6 முதல் இயங்கும் பாடசாலைகள் இத்திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம். மே மாசே துளதி மார்ச் மாசே பிப்ரவரி மாசேதி மே වැඩසටහන 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக ஜனாதிபதியின் நிலைப்பாட்டிற்கு தேசிய அமைப்பு ஒன்றியம் பாராட்டு தெரிவித்துள்ளது. எல்டிடியினரால் நிறைவேற்ற முடியாதவைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிப்பது தவறாகும் என அவ்வொன்றியம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் முன்னணியின் உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர். ජනාධිපතිතුමා කියලා තිබුණා කවදාවත් එතුමා ඉන්දියාවට පොරොන්දු වුණේ නැහැ 13வது யாப்பின் ஊடாகவோ அல்லது அதற்காப்பால் சென்று தீர்வினை பெற்றுக் கொடுப்பதாக தான் ஒருபோதும் இந்தியாவுக்கு உறுதியளிக்கவில்லை என ஜனாதிபதி தெரிவித்தார். ஜனாதிபதியின் கூற்றை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கை இதுவென்றால் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவதில் எவ்வித அர்த்தமும் இல்லை.
இப்பேச்சுவார்த்தையை கைவிட வேண்டும் என்பதே எமது கோரிக்கை. කිසිම අවශ්‍යතාවයක් නැහැ. සම්පූර්ණයෙන් මේ සාකච්ඡා නවත්තන්න කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. අද ක්‍රියාත්මක වෙන්නේ එදා උණ්ඩයෙන් අවියෙන් ප්‍රභාකරන් දිනා ගන්න උත්සාහ කළ අරමුණු වෙනුවෙන්. பிரபாகரன் அந்த ஆயுத முனையில் பெற்றுக்கொள்ள முயற்சித்ததை தற்போது பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கையின் ஆட்புல ஒருமைப்பாட்டையும் மக்களின் எதிர்பார்ப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் எல்டிடியின் சார்பாக அவர்கள் செயற்படுவார்களானால் அவர்களின் செயற்பாடு சட்டவிரோதமானவை என்றே கருத வேண்டும். அவர்களை சட்டத்தை முன்னிறுத்த நாங்கள் மக்களின் சார்பில் அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை கொடுப்போம். வெளிநாடுகளால் மேற்கொள்ளப்படும் அழுத்தங்கள் மற்றும் நாட்டில் மேற்கொள்ளப்படும் சூழ்ச்சிகளின் மத்தியில் இலங்கையின் எதிர்காலத்திற்கு என்ன நடக்கும் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். விளம்பரத்தின் பின்னர் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வாசதா சம்பந்த வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்திற்கு நேரமாச்சு. அப்பா சொல்லுங்க மகள். நாங்கள் ரெடி. சரி சொல்லுங்க அப்பா. உலகெங்கும் உள்ள உறவுகளை ஒன்றிணைக்கும் மொபிட்டலின் கண்ணியமான பந்தம். அப்பா நீங்க பக்கத்துல இல்லாத குறையே தெரியல. செய்திகள் தொடர்கின்றன. மெகசின் சிறைச்சாலையின் மோதல் தொடர்பான வீடியோ நாடகங்களை 5 தொலைக்காட்சி நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நீதிமன்ற போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. அத்துடன் கைதிகளிடம் விசாரணை மேற்கொள்ளவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மெகசின் சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டனர். இவ்விசாரணைக்காக சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு, ரூபவாகினி கூட்டுத்தாபனம், திரண, சுவர்ணவாகினி, சிரச ஆகிய ஊடக நிறுவனங்களால் ஒளிபரப்பப்பட்ட மோதல் தொடர்பான காணொளிகள் போலீசாருக்கு தேவைப்படுவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த காணொளிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கொழும்பு மேலதிக மஜிஸ்ட்ரேட் பிரஹர் ஷா குறித்த ஊடக நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளார். அத்துடன் கைதிகளிடம் விசாரணை மேற்கொள்வதற்கும் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. வழக்கை மீண்டும் எதிர்வரும் 24ஆம் தேதி ஒத்திவைத்த நீதிமன்றம் விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை அன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தது. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சிக்கு நினைவாக அனுராதபுர வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. அனுராதபுர மாவட்டத்தின் பிரதான வீதிகள் மற்றும் கிராமிய வீதிகள் தற்போது துரித கதியில் புனரமைக்கப்பட்டு வருகின்றன. இதற்கென அரசாங்கம் 8114 மில்லியன் ரூபாவை செலவிடுகின்றது. அனுராதபுரம் மிகுந்தலை நகர பிரதேச வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் நவீனமயப்படுத்தப்படுகின்றது. குருநாகல் அனுராதபுரம், தம்புல்லா அனுராதபுரம், புத்தளம் அனுராதபுரம், வவுனியா அனுராதபுரம் ஆகிய பிரதான வீதிகளை நவீனமயப்படுத்தும் பணிகள் அடுத்த சில நாட்களில் பூர்த்தியடையும். வடமத்திய மாகாண சபையும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சும் இணைந்து வீதி அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கின்றது. கிராமப்புற வீதிகள் அனைத்தும் புனரமைக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கென அரசாங்கம் 914 பில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது. வீதி அபிவிருத்தியின் மூலம் பிரதேச போக்குவரத்து துறையிலும் விவசாய துறையிலும் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியொட்டி விசேட ரயில் சேவை இடம்பெற உள்ளது. அனுராதபுர ஒயாமடுவ பிரதேசத்தில் இடம்பெற உள்ள தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகள் நடத்த ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கொழும்பு கோட்டை மற்றும் அனுராதபுரத்திற்கிடையில் தினமும் 7 ரயில் சேவைகள் இடம்பெறுகின்றது. அதனை 14 வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மகவர் ரயில் நிலையத்திலிருந்து ஓமந்தே ரயில் நிலையம் வரை மேலும் ஒரு விசேட ரயில் சேவை மேற்கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சிக்காக ரயில்வே திணைக்களம் வழங்கும் பங்களிப்பு தொடர்பாக கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் ரயில்வே பொது முகாமையாளர் DAP ஆரியரத்ன இவ்வாறு தெரிவித்தார்.
அம்பாறையில் 2 லட்சம் பேருக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் பாரிய நீர் விநியோக திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. சுமார் 20,000 மில்லியன் ரூபாய் இதற்கென செலவிடப்படும். அம்பாறை மாவட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலான மக்களுக்கு குடிநீரை வழங்கும் திட்டம் சிரேஷ்ட அமைச்சர் பி தயாரன், அமைச்சர் தினேஷ் குணவர்தன, பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர் ஆகியோரின் பங்களிப்புடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இயனியாங்கல சேனநாயக்க சமுத்திரத்தின் ஊடாக போஷிக்கப்படும் ஹிமிதுராவ நீர்த்தேக்கத்தை அண்டியதாக நாளொன்றுக்கு 27,000 கன மீட்டர் நீரை சுத்திகரிக்கும் நிலையம் ஒன்று ஏற்படுத்தப்படும். ஹிமிதுராவ, கொனாகொல், தடயம்தலாவ, பரகஹகலே ஆகிய பிரதேசங்களில் 4 நீர்த்தாங்கிகள் நிர்மாணிக்கப்படும். பக்கியல்ல, கோனேசபுரம், மத்திய முகாம், இங்கினியங்கல, நாமலோயா, கோட்டம ஆகிய பகுதிகளில் 6 நீர் கோபுரங்களும் நிர்மாணிக்கப்படும். 2015ஆம் ஆண்டு இத்திட்டம் பூர்த்தியாகும். நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. நாவலோயா பிரதேசத்திற்குட்பட்ட வாவின்னா சுகனபூமி வீதி புனரமைக்கப்பட உள்ளது. இதன் புனரமைப்பு பணிகளை அமைச்சர் ரேல மத்தாவுல்லா ஆரம்பித்து வைத்தார். இதற்கென 65 லட்சம் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. மக்கள் வங்கியின் பிளியந்தல கிளைக்கான புதிய கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. அமைச்சர் காமினி லோக்கிகே பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மக்கள் வங்கியின் தலைவர் W கருணாஜீவ உட்பட அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஆரியம்பதி காட்டுமாவடி வீதி கான்கிரீட் வீதியாக புனரமைக்கப்பட உள்ளது. இதன் புனரமைப்பு பணிகளை பிரதி அமைச்சர் MLA மிஸ்புல்லா ஆரம்பித்து வைத்தார். இதற்கென 30 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். வடமேல் மாகாண கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் கல்வித்துறையில் சாதனை படைத்த ஆசிரியர் மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் விழா வடமேல் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. சபரகம மாகாண ஆளுநர் WDJ லொக்குபண்டார பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அபிவிருத்தி லொத்தர் சபைக்கு 29 ஆண்டுகள் பூர்த்தியானதை முன்னிட்டு நாடளாவிய இறுதியில் உள்ள வைத்தியசாலைகள் புனரமைக்கப்படுகின்றன. கம்பஹா ஆதார வைத்தியசாலையின் ஓர் தொகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டன. பிரதி அமைச்சர் பந்து பண்டாரநாயக்க உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஹட்டன் வாலிரோட் ஈஸ்டோட்ட வீதி கான்கிரீட் வீதியாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. புனரமைக்கப்பட்ட வீதி மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. மத்திய மாகாண சபை உறுப்பினர் M. உதயகுமார் இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இதற்கென 6 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவப்பீடத்தில் பாரிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு தலைமையக போலீசாரும் மருத்துவப்பீட மாணவர்களும் இதில் இணைந்திருந்தனர். மட்டக்களப்பு மாநகர சபை இதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கியது. ஏறாவூர் பிரதேசத்தில் கல்வி நடவடிக்கையை மேம்படுத்தும் நோக்கில் நல்லிணக்கம் மற்றும் வலுவூட்டலுக்கான அமைப்பு மாணவர் ஊக்குவிப்பு வைபவம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது. மாகாண அமைச்சர் M. சுபேர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஏறாவூர் நகரசபை தவிசாளர் அலிசாஹிர் மௌலானா உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். மூதூர் வேடத்தீவு நவீன மாதிரி கிராமத்திற்கான முதற்கட்ட கலந்துரையாடல் மூதூர் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. மாகாண அமைச்சர் M. உதுமால் லெப்பை உட்பட அரசு திணைக்கள அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர்.